ஹாய் குட்டீஸ், வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு கதையும் அதோட சேர்த்து ஒரு திருக்குறளையும் கத்துக்கலாம். ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அங்க பல மிருகங்கள் ஒன்னா கூடி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல ஒரு நரி இருந்தது. அது எப்போதும் யாரையாவது ஏமாத்தி அவங்க ஏமாறத பார்த்து சந்தோஷப்படுறத ஒரு வழக்கமா வச்சிருந்தது. அதே காட்டுல புத்திசாலியான ஒரு கொக்கு இருந்தது. அந்த கொக்குக்கு எல்லா மிருகத்துக்கிட்டையும் நல்ல மதிப்பு இருந்தது. இதை பொறுக்க முடியாத நரி எப்படியாவது அந்த கொக்கை ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சது. ஒரு நாள் அந்த கொக்கை தன்னோட குகைக்கு பக்கத்துல சந்திச்சுது அந்த நரி. உடனே, நண்பனே, உன்னுடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன். உன்னால் வர முடியுமா? அப்படின்னு சொன்னது. சரி, வருகிறேன். அப்படின்னு கொக்கும் அதுக்கு உடனே சம்மதிச்சுது. மறுநாள் நரி சுவையான சூப் ஒன்று தயாரிச்சது. கொக்கோட வருகைக்காக காத்திருந்தது. மாலை நேரம் ஆன உடனே கொக்கு நரிய பார்க்க குகைக்கு வந்தது. திட்டமிட்டபடி நரி சூப்பை ஒரு அகலமான தட்டுல கொட்டி அதை கொக்கு கிட்ட கொடுத்தது. கொக்கால அகண்ட தட்டுல இருக்க சூப்பை குடிக்க முடியல. ஆனா நரியோ எல்லா சூப்பையும் குடிச்சது. நண்பனே, இந்த சூப்பை உனக்காக செய்தேன். எப்படி இருந்தது? அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டது. கொக்கு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. நண்பனே, சூப் ரொம்ப ருசியா இருந்தது. இரவு நேரமாக போகிறது, நான் செல்ல வேண்டும். அப்படின்னு சொன்னது. மேலும் கிளம்புறதுக்கு முன்னாடி, இன்றைக்கு நீ எனக்கு விருந்து வைத்தாய். பதிலுக்கு நான் நாளைக்கு உனக்கு விருந்து வைக்கலாம் என்று நினைக்கிறேன். உன்னால் வர முடியுமா? அப்படின்னு கேட்டது. நரியோ அதற்கு சம்மதிச்சது. நரியோ கொக்கை ஏமாத்திட்டோன்னு கர்வத்தோட சந்தோஷமா தூங்க போச்சு. ஆனா கொக்கு பசியோடையும் கவலையோடையும் வீடு திரும்பிச்சு. மறுநாள் நரிக்கு நல்ல பாடம் புகட்டணும்னு நினைச்சது. பல இறைச்சிகளை போட்டு சுவையான சூப் ஒன்று செஞ்சது. அதோட வாசனை காடு முழுவதும் பரவிச்சு. அந்த சூப்பை ஒரு சிறிய துளை கொண்ட ஒரு குவளையில கொக்கு ஊத்திச்சு. நரி கொக்கோட வீட்டுக்கு வந்தது. கொக்கு நரி கிட்ட ஒரு குவளைய கொடுத்தது. மற்றொரு குவளைக்குள்ள வாயை நுழைச்சு சூப்பை ருசிச்சுது. ஆனா நரியால குவளையோட துளை சின்னதா இருந்ததுனால குடிக்க முடியல. சூப் எப்படி இருந்தது? அப்படின்னு நரிய பார்த்து கேட்டது கொக்கு. அதுக்கு நரி சொன்னது, மிகவும் அருமை. இது போன்ற ஒரு சூப்பை நான் குடிச்சதே இல்லை. அப்படின்னு பொய் சொன்னது. நரி தான் ஏமாற்றப்பட்டதை இப்போ உணர்ந்தது. கொக்கு கிட்ட விருந்துக்கு நன்றி சொல்லிட்டு ஏமாற்றத்தோட வீடு திரும்பிச்சு. அப்போ அது நினைச்சது, நாம மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்கள் எவ்வாறு வருத்தப்பட்டு இருப்பார்கள்? குழந்தைகளே, இந்த கதை நமக்கு உணர்த்துற பாடம் என்ன? நாம யாருக்காவது தீங்கு செஞ்சுட்டு அதை நினைச்சு மகிழ்ச்சியோட இருந்தோம்னா அதே போல தீங்கு நம்மையும் அது தாக்கும். இதைதான் திருவள்ளுவர் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Thanks for watching. Please like, share and subscribe.